Hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல TN set mathematics prepare பண்ணிட்டு இருக்கறவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கோம். Preparation tips, MCQs, previous year questions எல்லாமே நிறைய சால்வ் பண்ணி கொடுத்திருக்கோம். TN set அப்படினு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. நீங்க பார்க்கல அப்படினு சொல்லியாச்சுனா கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. சேனல் உள்ள போய் பாத்தீங்கன்னா தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. அல்ஜிப்ரா அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்னு தனித்தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. ஒருவேளை நீங்க செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, மீதி இருக்கக்கூடிய மிக குறைவான நாட்கள்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது விஷயமா தான் இன்னைக்கு சொல்லுங்க. அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூ வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரத்துல தான் நம்மளுக்கு மார்ச்ல எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பேப்பர் நியூஸா வந்தது. அப்ப நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆகுது டைம் இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மார்ச்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஏப்ரல் மேல எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அப்படிதான் அதிகம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படிதான், அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்கு. இது வந்து உண்மையிலே அன்பார்ச்சுனேட் தான். ஒரு 20 days கூட இல்லை. நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வந்து படிக்க ஆரம்பிக்கிறது, ஐயோ அதுக்குள்ளவா அப்படின்னு ஒரு அதிர்ச்சி ஆகும் இல்லையா? அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வந்து இவ்வளோ போர்ஷனை எப்படி படிக்க போகிறோம், எப்படி ரிவைஸ் பண்ண போகிறோம், அதுலேருந்து மீண்டு வந்து படிக்கிறதுக்கு ஒரு 20 days டைம் கூட இல்லை. இன்னைக்கு வந்து February 17 17. அப்போ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் டைம் தான் நம்மளுக்கு இருக்கு. ஒரு 15 days டைம் இருக்கு. இந்த 15 daysல நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயமா சொல்ல போறேன். அதே சமயம் நம்ம ஒரு 2 மார்க் டெஸ்ட் நடத்த போறோம். 2 மார்க் டெஸ்ட், மார்ச் 1ஆம் தேதி ஒரு டெஸ்ட், மார்ச் 3ஆம் தேதி ஒரு டெஸ்ட் நடத்த போறேன். ஆன்லைன்ல தான் நடத்த போறேன். நீங்க அதுலயே ஆன்சரை மார்க் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். பார்ட் ஏ கேப்ல, பார்ட் பி கேப்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா எழுதியிருக்கீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். எக்ஸாம் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே, மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே உங்களுடைய டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆன்லைன்ல ஒரு டெஸ்ட், 2 டெஸ்ட் வைக்க போறேன், ஃபுல் கம்ப்ளீட் டெஸ்ட். அதுல செக்ஷன் ஏவும் இருக்கும், செக்ஷன் பியும் இருக்கும். செக்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ் இல்லையா, அதுவும் இருக்கும். அதுல 50 கொஸ்டின் இல்லை. அதாவது டிஎன் செட் எக்ஸாம் என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன்ல நான் 2 மார்க் டெஸ்ட் வைக்க போறேன். மார்ச் 1ஆம் தேதி ஒரு டெஸ்ட், மார்ச் 3ஆம் தேதி ஒரு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். மார்ச் 1ஆம் தேதி வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான ஆன்சரை நான் 2ஆம் தேதி உங்களுக்கு வீடியோஸா யூடியூப்ல கொடுத்துருவேன், ஆன்சர்ஸ், டீடைல்டு ஆன்சர்ஸை. அதே மாதிரி மார்ச் 3ஆம் தேதி நான் வைக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கான டீடைல்டு ஆன்சர்ஸை நான் வந்து யூடியூப்ல வீடியோஸா உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர்ஸ், டீடைல்டு ஆன்சர்ஸை பார்த்துக்கலாம். மற்றபடி எது கரெக்ட் ஆன்சர், ஏபிசி நீங்கள் போட்டது தப்பாக இருந்ததுன்னா எது கரெக்ட் ஆன்சருங்கிறது ஸ்பாட்லேயே பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்ளத்தை எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து உங்களுக்கு வந்து டீடைல்டு ஆன்சர்ஸும் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணவில்லைங்க இருந்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. நான் வந்து ஃபர்தராக எப்படி டெஸ்ட் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். டெஸ்ட் கட்டாயம் அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஆசிலேஷன்ல இருக்கீங்கன்னா நான் டெஸ்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு நீங்க கன்ஃபார்ம் பண்ணி சொன்னீங்கன்னா குரூப்ல ஆட் பண்ணிட்டு டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாம் கொடுப்பேன். கிளாஸஸ் எப்படி இருக்கோ அது, ஏதாவது ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் நடத்தணும், ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் நடத்தணும். அஃப்கோர்ஸ் நான் கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் நடத்துறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் நடத்தி இருந்தேன். அதில் கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருந்தேன். அது வேண்டாம், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு டெஸ்ட் பேட்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஆக்சுவலி. ஆனால் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் கொடுத்தேனாலும் கூட நீங்கள் எழுதி முடிச்சுக்க முடியாது, அந்த லெவலுக்கு படித்து முடிச்சுக்க முடியாது. இது வந்து அவரவர் கம்ஃபர்டபிலிட்டியை பொறுத்து அவரவரால் என்ன படிக்க முடியுமோ அப்படி படிச்சுக்கோங்க. அதாவது நம்மளை நல்லா படிக்கலை, நம்மளுக்கு குறைவான டைம் தான் இருக்குது அப்படின்னு ஓரி பண்ண வேண்டாம். குறைவான டைம் தான் எல்லாருக்குமே இருக்குது.
எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே கண்டிஷனில் தான் இருப்பாங்க. கட் ஆஃப் கூடுனா ஒன்று போல் எல்லாருக்கும் கூடும், குறைஞ்சா எல்லாருக்கும் ஒன்று போல் தான் குறையும். அதனால் ஒரே பண்ணாமல் படிங்க, டென்ஷன் இல்லாமல் படிங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிங்க. எதை முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்லை பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரியல் அனாலிசிஸ், லீனியர் அல்ஜிப்ரா, இட் பிளேஸ் மேஜர் பார்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ப்ளே பண்ணும். ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். கண்டினியூட்டி, டிஸ்கண்டினியூட்டி அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி தியரம் ஸ்டேட்மெண்ட்டு நிறைய வரும். லிமிட் பாயிண்ட், க்ளோஸ்டு செட்டு, ஓப்பன் செட்டு, டெஃபினேஷன்லேருந்து ஆரம்பிச்சு டெஃபினேஷன், எக்ஸாம்பிள், தியரம்ஸ் அது மட்டும் பார்த்தாலும் போதும். தியரம்ஸ் மீன்ஸ் வித்தவுட் ப்ரூஃப், ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் அப்படி பார்த்துக்கோங்க. ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் வால்டர் ரூடின் புக்கை ஃபாலோ பண்ணுங்க. ரியல் அனாலிசிஸ்க்கு வால்டர் ரூடின் தான். லீனியர் அல்ஜிப்ரா அதில் ஃபுல்லாக தியரம்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ், டெஃபினிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவ்வளவும் தரவாக பார்த்துக்கோங்க. ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்த உடனே டிக் பண்ணுற மாதிரியோ அல்லது 1 or 2 minutes ஒர்க் பண்ணி டிக் பண்ண மாதிரியோ கொஸ்டின்ஸ் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரொம்ப லெங்க்தியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்காது. அதுக்கு அடுத்தது லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹையன் ஹெர்ஸ்டின் தான். லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ரெண்டுத்துக்குமே ஐயன் ஹெர்ஸ்டின் தான். இருந்தாலும் லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஷாம் சீரீஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஷாம்ஸ் சீரீஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த புக்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஓவியம் ஆப்ல இருக்கு, நீங்க ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஷாம் சீரீஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். லீனியர் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ரேங்க் கண்டுபிடிக்கிறது, மேட்ரிசஸ், எகன் வேல்யூஸ் அதுலலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வரும். அது எல்லாமே ப்ராப்ளம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. லீனியர்லி டிபெண்ட், லீனியர்லி இண்டிபெண்ட், அதுக்கப்புறம் ரேங்க் நல்லிட்டி தியரம், அப்புறம் ஏகன் வேல்யூஸ், ஏகன் வெக்டார்ஸ், அதுக்கப்புறம் ஜோர்டான் கனானிக்கல் ஃபார்ம் அதில் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் தான் கட்டாயமாக வரும். அதில் தியரி பார்த்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அது ஃபுல்லாகவே ப்ராப்ளம் சைடு தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால லீனியர் அல்ஜிப்ரால தியரம்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அது ஈக்குவலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். வேறு வழி கிடையாது. லீனியர் அல்ஜிப்ரால ப்ராப்ளம்ஸ்க்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏகன் வேல்யூஸ், ஏகன் வெக்டார்ஸ், ரேங்க்கு, லீனியர்லி இண்டிபெண்ட், டிபெண்ட் அதில் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம்ஸ் தான் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால அதில் ப்ராப்ளம்ஸாக பார்த்துக்கோங்க. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் அதை காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை ரெண்டாக பிரிக்கிறது. காம்ப்ளெக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஒரு பார்ட்டு, காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் ஒரு பார்ட்டு. காம்ப்ளெக்ஸ் டிஃப்ரென்ஷியேஷனை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து இந்த சிஆர் ஈக்குவேஷன்ஸு, அதுக்கப்புறம் இந்த கன்ஃபார்மல் மேப்பிங் வரைக்கும், கன்ஃபார்மல் மேப்பிங் அது வரைக்குமே நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் பார்ட்டில் தான் வரும். அதுக்கு அடுத்தது இன்டகிரேஷனுக்கு உள்ள போனீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனுக்குள்ளே தான் நம்ம சிங்குலாரிட்டிஸ் அது எல்லாத்தையுமே நான் அதுக்குள்ளே தான் கொண்டு வரேன். 2 பார்ட்டாக பிடிக்கும் போது அப்புறம் 3 பார்ட்டாக பிடிக்கணும் வேண்டாம். அதனால் சிஆர் ஈக்குவேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சிஆர் ஈக்குவேஷன்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ஒரு ரியல் பார்ட்டை கொடுத்து இமேஜினரி பார்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறது, அல்லது இமேஜினரி பார்ட்டை கொடுத்து ரியல் பார்ட்டை கண்டுபிடிக்க சொல்கிறது. அதுக்கு அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ரியல் பார்ட்டை மட்டும் கொடுத்து அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க சொல்கிறது, மில்னி தாம்சன் மெத்தடு. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே நிச்சயமாக அதுலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். மற்றபடி காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் அனாலிசிஸில் படித்த நிறையா ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் ஒர்க் அவுட் ஆகும். அதனால காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இந்த சிஆர் ஈக்குவேஷன்ஸு அதில் ரியல் பார்ட்டு கொடுத்து இமேஜினரி பார்ட்டு கொடுத்து ரியல் பார்ட்டு, ஒரு பர்டிகுலர் இமேஜினரி பார்ட்டு அல்லது ரியல் பார்ட்டை கொடுத்து அந்த கரஸ்பாண்டிங் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்க சொல்கிறது, மில்னி தாம்சன் மெத்தடு. அதெல்லாம் தரவாக பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நிச்சயமாக ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரீஜன் கண்டுபிடிக்கிறது சொல்கிறது, அதுக்கப்புறம் இந்த கிராஸ் ரேஷியோ பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதில் ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அது இதில் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோடைய செகண்ட் பார்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனில் வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷனை பார்த்துக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன், லைன் இன்டகிரல் அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தால அப்படின்னா நம்ம பார்த்தோம்னா சிங்குலாரிட்டிஸ், ரெசிடியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிங்குலாரிட்டிஸில் நம்மளுக்கு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி, ஐசோலேட்டட், நான் ஐசோலேட்டட், இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல இந்த சிங்குலாரிட்டிஸ்ல ஆரம்பிச்சு ரெசிடியூஸ், கோஷிஸ் ரெசிடியூ தியரம் வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம சேனல்ல ஷார்ட்கட்ல கொடுத்துருக்கேன். நீங்க இது வரைக்கும் பார்க்கலன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை பார்த்த பல பேர் எனக்கு ஃபீட்பேக் வந்து நிறைய ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க அந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பிளேலிஸ்ட்டை மிஸ் பண்ணாம கட்டாயமா பார்த்துட்டு போனீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல வரக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம்ஸை நீங்க அதை வச்சு நிச்சயமா நீங்க உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா அதுல சிங்குலாரிட்டிஸ் ஃபுல்லா என்னென்ன வெரைட்டிஸ் உண்டோ அவ்வளவுக்கும் ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ரெசிடியூஸ் கொடுத்துருக்கேன். ரெசிடியூஸ்ல எல்லா வெரைட்டிஸ்க்கும் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன். கோஷிஸ் ரெசிடியூஸ் தியரம் கொடுத்துருக்கேன். கோஷிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். எல்லாமே கொடுத்துருக்கேன். அதனால காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட செகண்ட் பார்ட்டுக்கு என்னுடைய பிளேலிஸ்ட் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதை மட்டும் நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னு நிச்சயமா அதுல இருந்து நீங்க ரெசிடியூஸோ சிங்குலாரிட்டிஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல. அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா. அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா நம்ம ஐயன் ஹெஸ்டின் புக்கை வரி வரியா வாசிக்க வேண்டியதா, வேற ஒண்ணுமே கிடையாது. அதுல ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு கேட்கறதா இருந்தா சைலோஸ் தியரத்துல மட்டும் தான் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். செட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல ப்ராப்ளம்ஸ் வந்து வேற இடத்துல இருந்து வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஐயன் ஹெஸ்டின்ல அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா மீன்ஸ் குரூப்ஸ், ரிங்ஸ், ஐடியல்ஸ், ஃபைனைட் ஃபீல்ட்ஸ், அது வரைக்கும் ஃபுல்லா ஃபீல்ட்ஸ், ஃபைனைட் ஃபீல்ட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சின்ன சின்ன குட்டி 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 ஸ்டேட்மெண்ட்ஸா இருக்கும். ஈவன் நம்மளுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸை கூட நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும். அதனால நீங்க அதை ஃபுல்லா தரவா பாத்துருங்க. அதை எல்லாம் அண்டர்லைன் பண்ணி வாசிச்சிட வேண்டியதான். சைலோஸ் தியரத்துல ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. சைலோஸ் தியரத்துல உள்ள ப்ராப்ளம்ஸ் கட்டாயமாக வரும். நெக்ஸ்ட் டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, Topology is closely related to real analysis. ரியல் அனாலிசிஸ்ல நம்ம ஏற்கனவே ரூடிங் புக்கை வச்சு நம்ம வந்து ஓப்பன்னா என்ன, க்ளோஸ்டுனா என்ன, லிமிட் பாயிண்ட்னா என்ன, கனெக்டட்னா என்ன, காம்பாக்ட்னா என்ன, எல்லாமே படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. அதில் மெட்ரிக் ஸ்பேஸில் என்ன ரிசல்ட்ஸை படிக்கிறீங்களோ அதே ரிசல்ட்ஸ் தான் நீங்க டோபாலஜிக்கல் ஸ்பேசஸை யூஸ் பண்ணி இருக்கும். அதுல சேஞ்சஸே இருக்காது. அதனால அது வரைக்கும் உள்ளதை கூட நீங்க டோபாலஜில என்ன செய்திடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். எதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து பேசிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுல பேசிஸ் மட்டும் புது கான்செப்டா இருக்கும். பேசிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததுல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன், க்ளோஸ்டு, லிமிட் பாயிண்ட், கனெக்டட், காம்பாக்ட், கண்டினியூட்டி, இது அவ்வளவுமே நம்ம ரியல் அனாலிசிஸ்ல என்ன படிக்கிறோமோ அதே இதுதான் இங்கே இருக்கும். ரியல் அனாலிசிஸ்ல நம்ம மெட்ரிக் ஸ்பேஸை யூஸ் பண்ணி படிப்போம். இங்க வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸை யூஸ் பண்ணி படிப்போம். அவ்வளவுதான். அதுல ரிசல்ட்ஸ்ல பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அப்ப டோபாலஜில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் டோபாலஜி, பாக்ஸ் டோபாலஜி, அது ரிலேட்டடா உள்ள அதுல உள்ள ப்ராப்ளம்ஸ், அது ரிலேட்டடா உள்ள டிஃபரன்ஸ், ப்ராடக்ட் டோபாலஜினா என்ன, பாக்ஸ் டோபாலஜினா என்ன, அதுல கனெக்டட், காம்பாக்ட் எல்லாத்தையுமே ப்ராடக்ட் டோபாலஜிக்கும் பாக்ஸ் டோபாலஜிக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அழகா கொடுத்துருப்பாரு மங்கர்ஸ். அதெல்லாம் ரசிச்சு படிக்கணும். அதெல்லாம் என்ன செய்யணும், என்ஜாய் பண்ணி படிச்சிடணும். சரியா? அதை வந்து ஒரு சுமையாகவே நினைக்காம அதை வந்து அழகா இது பாக்ஸ் டோபாலஜிக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் டோபாலஜிக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிடணும். இதுக்கு அடுத்தால ரெகுலர், நார்மல், கம்ப்ளீட்லி நார்மல், அது எல்லாம் கட்டாயமா படிச்சாகணும். வேற வழியே கிடையாது. அது அப்புறம் டோபாலஜியில உள்ள இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ், நேம்டு தியரம்ஸ், அப்புறம் ரெகுலர், கம்ப்ளீட்லி ரெகுலர், நார்மல், அதை கனெக்ட் பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப கேட்பாங்க. அது ஃபுல்லா படிச்சுக்கோங்க. டோபாலஜில மெயினா நான் வந்து கம்ப்ளீட்டா படிக்க முடியாது, என்னால ரொம்ப மினிமமா தான் படிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கட்டாயம் இந்த 5ஐயும் படிச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஓடிஇ பிடிஇ மட்டும் படிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப குறைவான நாட்கள் இருக்குது, நான் ரொம்ப குறைவாக படிக்கணும், என்னால் முழு சிலபஸையும் படித்து முடிக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பியூர் மேத்தமெட்டிக்ஸில் இது பார்த்தீங்கன்னா சிலபஸே இது பியூர் மேத்தமெட்டிக்ஸ், இது அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அப்படி தான் நம்மளுக்கு சிலபஸ் இருக்குது. அப்போ இதில் பியூர் மேத்தமெட்டிக்ஸில் இதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடணும், படிச்சிருந்த மாதிரி வழி கிடையாது. டோபாலஜியில் மட்டும் சில விஷயங்களை என்ன செஞ்சுக்கலாம், ரியல் அனாலிசிஸில் உள்ள அதே இதுதான் இருக்கும், பார்த்தோம்னே உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அதில் பாக்ஸ் டோபாலஜி, ப்ராடக்ட் டோபாலஜி, நார்மல், ரெகுலர், கம்ப்ளீட்னர் நார்மல், ஹவுஸ் ரஃப், அந்த மாதிரி ரியல் அனாலிசிஸில் இல்லாத டாபிக்ஸ் எல்லாம் இதில் படிச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்ரோகன் ஃப்ரை தியரம், அப்புறம் இந்த மாதிரி டிக்கன் ஆஃப் தியரம், டீட்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம், யூரிஷன் லெம்மா, இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது எல்லாத்தையுமே இதில் படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓடிஇ பிடிஇ எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க. அப்போ இதுவும் ஓடிஇ பிடியும் மட்டும் படித்தா நல்ல ஸ்கோர் வாங்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவ்வளோ இது மட்டும் படித்தாலே ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் வாங்க முடியும், நம்மளால் டிஎன் செட்டை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதில் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸோ நியூமரிக்கல் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸையோ நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு கூட போகலாம். ஒமிட் பண்ணிட்டு போனால் கூட உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான், அதுக்காக படிக்காமல் விட்டுறாதீங்க. என்னால் எல்லாத்தையுமே படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக எல்லாத்தையுமே படிச்சுட்டு போங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் அனாலிசிஸ். நியூமரிக்கல் அனாலிசிஸ் நான் பிஜிடிஆர்பிக்கு சிலபஸ் மாறின உடனே நான் நியூமரிக்கல் அனாலிசிஸில் ப்ராப்ளம்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அதில் நியூமரிக்கல் அனாலிசிஸில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 4-5 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கல் அனாலிசிஸில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அதில் மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்கேன். மிஸ்ஸிங் வேல்யூஸ்லாம் கட்டாயமாக கேட்பாங்க. அதனால் நியூமரிக்கல் அனாலிசிஸ் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை கட்டாயமாக பார்த்துட்டு போங்க, அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூமரிக்கல் அனாலிசிஸ் ஓடிஇ பிடி இதில் டோபாலஜிக்கு என்ன புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கர்ஸ், ஜேம்ஸ் ஆர் மங்கர்ஸ்னு அடித்தாலே உங்களுக்கு கிடைக்கும். மங்கர்ஸ் இந்த புக்கு எல்லாமே நம்மளுடைய ஓவியம் ஆப்பில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஓடிஇ பிடிஇயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜிக்கு உங்கள் காலேஜில் என்ன புக்கை ரெஃபர் பண்ணீங்களோ அதையே நீங்கள் பண்ணிக்கலாம். ஜிஎஃப் சிம்மன்ஸ் பண்ணலாம், கோடிங்டன் பண்ணலாம், அப்புறம் ரேசிங் ஆனியா பண்ணலாம். ரேசிங் ஆனியா வெல் அண்ட் குட், ரொம்பவே நல்லாயிருக்கும் ரேசிங் ஆனியா. மற்றபடி நீங்கள் என்ன புக்கு வேணாலும் உங்கள் காலேஜில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதையே ரெஃபர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். சரிதானா? அதுக்கடுத்து நியூமரிக்கல் அனாலிசிஸுக்கு கடைசி நேரம் ரொம்ப குறைவான தான் படிக்க போகிறேன்னா ஆறுமுகம் அண்ட் ஐசக் அந்த புக்கே உங்களுக்கு ரொம்ப மினிமமாக பார்க்குறதுக்கு அது போதுமானதாக இருக்கும். நியூமரிக்கல் அனாலிசிஸ்க்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஐயங்கார்னு ஒரு புக் இருக்கும், அது நல்லாயிருக்கும். மற்றபடி கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன், இன்டெக்ரல் ஈக்குவேஷன் ரெண்டுமே ரேசிங் ஆனியா புக்கு தான். கிளாசிக்கல் அனாலிசிஸ் கோல்ட்ஸ்டீன் புக்கு. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கோல்ட்ஸ்டீன் புக்கு. அதுலேயும் முக்கியமான ரிசல்ட்ஸாக பார்த்துட்டு போங்க, தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸாக பார்த்துட்டு போங்க. ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ரொம்ப மினிமமாக ஒரு திரும்ப ரிப்பீட்டடாக கேட்ட ப்ராப்ளம்ஸே தான் கேட்பாங்க. அது வேணால் நான் அடுத்து வரக்கூடிய கிளாஸஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுங்கிறது நம்ம அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நிறைய இருக்குது. அது ஆக்சுவலாக இது சிஎஸ்ஆர் நெட்டு சிலபஸ் இல்லையா? சிஎஸ்ஆர் நெட்டு எப்படி சிலபஸ் இருக்கும் அப்படின்னா மேத்ஸ் படித்தவங்க இந்த மெயினாக இதெல்லாம் படிக்கணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க இதெல்லாம் படிக்கணும். இதுவும் ரியல் அனாலிசிஸ் லீனியர் அல்ஜிப்ராவும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்ஆர் நெட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு இப்படி இருக்கிறதுனால சிலபஸ் மொத்தமாக எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்மளுக்கு வரும். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் கம்பைன்டு அந்த மார்ஜினல் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் 2 வேரியபிள் கம்பைன்டு வேரியபிள் சேர்த்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸு, அந்த ப்ராபபிலிட்டி எல்லாமே பார்த்துக்கணும். அது போக எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் பைனாமியல், பாய்சான், நார்மல், பைனார்மல், நெகட்டிவ் பைனார்மல், ஜியாமெட்ரிக், எக்ஸ்பொனென்ஷியல், இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸுக்கும் தேவையான மீன், மீடியன், வேரியன்ஸு, ஸ்கியூனஸ், கடாசிஸு, இந்த மாதிரி எம்ஜிஎஃப், சிஜிஎஃப் இதெல்லாம் ஃபார்முலாவாக ஒரு டேபிள் போட்டு எழுதி வச்சு படிச்சுருங்க. அதுலேருந்து நிச்சயமாக கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு
இருக்கும். சரிதானா? இப்போ ப்ராபபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வாஸ்ட் சிலபஸ். எவ்வளவு உங்களால் படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. எஸ்சி குப்தா புக்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 4th யூனிட்டில் ஓஆர் கொஞ்சம் போல் வச்சுருக்காங்க. ஓஆர் வந்து எல்பிபி, கியூயிங் தியரி, இன்வென்ட்ரி மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் ஓஆரில் எல்பிபி, இன்வென்ட்ரி மாடல்ஸ், கியூயிங் தியரியில் உள்ள ரொம்ப மினிமம் போர்ஷன், இனிஷியல் போர்ஷன்ஸை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். சரிதானா? இவ்வளோதான் சிலபஸ்ஸு. திரும்பவும் நான் சொல்கிறேன், இவ்வளோ மொத்தமாக படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க ரியல் அனாலிசிஸ், அல்ஜிப்ராவில் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரா ரெண்டுமே, அதுக்கடுத்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், டோபாலஜி, ஓடிஇ, பிடிஇ, இது மட்டும் இந்த 7 சாப்டர் மட்டுமாவது படிச்சுட்டு போனீங்கன்னா தான் ஓரளவுக்கு ரீசனபிளாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. இதுக்கு இத்தனை நாள், இதுக்கு இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் அனாலிசிஸ் 2 நாள், லீனியர் அல்ஜிப்ராக்கு 2 நாள், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸுக்கு 2 நாள், அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராக்கு 2 நாள், டோபாலஜிக்கு 2 நாள், 10 நாள் முடிஞ்சு போச்சு. ஓடிஇ, பிடிஇ 2 நாள் சேர்த்து ஒரு 2 அல்லது 3 நாள், 11 டேஸ் படிக்கிறீங்க. 1ஆம் தேதி நம்ம மார்க் டெஸ்ட் எழுதுகிறோம். மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னால் ஓவரால் ஒரு கோ த்ரூ பண்ணிவிட்டு மார்க் டெஸ்ட் எழுதுங்க. வெரி ஷார்ட் பீரியடாக இருக்குது. இன்னொரு உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நம்மளுக்கு வந்து இதே மாதிரி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமை இதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் இதே தான் நடக்கும். இதே மாதிரி ஒரு 20 டேஸ் டைமை கொடுத்து அந்த எக்ஸாமையும் நம்மளுக்கு என்ன செய்திருவாங்க, வச்சிருவாங்க. பெரிய அளவில் ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்காது. அதனால இதில் வந்து பாசிங் பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 to 10%, 6 to 8 அல்லது 6 to 10% பாஸ் பண்ணி விடுவாங்க. 6 to 8 அல்லது 6 to 10% பாஸ் பண்ணி விடுவாங்க. டோட்டலாக எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து 93,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 93,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 30,000 பேர் மேத்தமெட்டிக்ஸ் கேண்டிடேட்ஸ் இருந்தாலும் ஒரு 300 பேர் அதிகபட்சமாக அட் த மேக்ஸிமம் ஒரு 300 பீப்புள் வந்து என்ன செய்யலாம், கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இது சொல்கிறது எல்லாமே கெஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஐ எம் நாட் வெரி ஷுவர் அபவுட் இட். இதுக்கு முன்னால் 2018 எக்ஸாம் நடந்தப்போ மேத்தமெட்டிக்ஸில் 218 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸில் 218 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, டிஎன் செட்டை கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போவும் அதே மாதிரி அரவுண்டு 300 கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை விட இப்போ ஸ்ட்ரென்த் அதிகம், 300லேருந்து 500 பீப்புள் வரைக்கும் கூட என்ன செய்யலாம், ஒரு வேளை கிளியர் பண்ணலாம். ஐ எம் நாட் வெரி ஷுவர் அபவுட் இட். ஆனால் பாசிங் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 6 to 8% தான் பாஸ் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி தான் கட் ஆஃப் இருக்கும். அதனால் கட் ஆஃப் குறையும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. எப்பாடுபட்டாவது எல்லாரும் எப்படியோ படிச்சிருவாங்க. கட் ஆஃப் கூடத்தான் செய்யும். நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதுனீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் என்ன எழுதின உடனே உங்களுடைய மார்க் என்னங்கிறது எனக்கும் விசிபிளாக இருக்கும். அப்போ நான் அதை வச்சு ஒரு ரேங்க் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபையும் நம்மளால் என்ன செய்ய முடியும், கெஸ் பண்ண முடியும். அதனால நம்மளுடைய மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து மார்க் டெஸ்ட்டை நான் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், எப்படி என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு, டேட் என்ன எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணி நாளைக்கு ஃபைனலாக மார்க் டெஸ்ட்டுக்காக தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். மார்க் டெஸ்ட் எழுத வில்லிங்காக இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். மார்க் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம என்ன கண்டிஷனில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரிதானா? வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். எது வேணும்னாலும் ஃப்ரீயாக கேட்டுக்கோங்க. எதுனாலும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பேன். ஆல்வேஸ் ஐ எம் யூசர் ஃப்ரெண்ட்லி. நம்மளுடைய ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டு, அப்புறம் டெலகிராம் குரூப் எல்லாத்துலேயுமே ஆட் ஆகிக்கோங்க. தொடர்ந்து நான் அடுத்தடுத்த அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருப்பேன்.